சொல்லுடி. என்னடி பண்ற? ஏய், நான் என் ஆளை பார்க்க போறேன்டி. அப்படியா? அப்போ இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருப்ப. ஆமாடி ஆமாடி. ஏய், நீ வேற ஏன்டி, எனக்கு வெக்கமா இருக்குடி. சரி சரி, நான் போயிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்லணும். ஹலோ, சொல்லுடி. பொறம்போக்கு நாய் அழால வச்சு அனுப்புறாண்டி. என்னடி சொல்ற? சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாண்டி. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. வர வர அவன் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுடி. அழாதடி, கோவத்துல ஏதாச்சும் பண்ற. எனக்கு அவன் வேணாண்டி. நான் அவனை பிரேக்கப் பண்ண போறேன். மச்சான், இதான்டா என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்களை பத்தி சொல்லியிருக்கா நீங்க ரொம்ப சைல்டிஷ்னு. என்னன்னா கியூட்ல. நீ சைல்டிஷா பண்றேன்னு நாங்க சாக்கடையில காலை விட்டா எங்க மூஞ்சி எப்படி மாறுமோ அப்படி பண்ற. அவங்க மூஞ்ச பாரு. பாப்பா பாப்பா, நான் உங்ககிட்ட ஜோக் சொல்லிட்டா? அமைதியா இரு சொல்றேன்ல. அண்ணா, உங்ககிட்ட ஜோக் சொல்லிட்டா? சொல்லுமா. ஜோக். இது ஜோக் இல்லம்மா, உன்னையும் ஒருத்த லவ் பண்றா பாரு, இவன் தான் ஜோக்கரு. பாப்பா கோவமா இருக்கியா? கை கொடு. பப்பு கடிமா பப்பு கடி. இது அம்மாக்கு, இது அப்பாக்கு, இது அந்த அண்ணாக்கு, இது இந்த அண்ணாக்கு, இது பாப்பாக்கு. சிக்கு 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 சிக்கு. சிரிப்பே வரலையா? இப்ப என்ன பார்த்து அவனுங்க சிரிக்க போறானுங்கடி. இப்படி பேசுற நீ கை சேர என்னடி என்னடி இப்படி பண்ணுற காதல சொல்ல. ஏய், நான் வீட்டுக்கு போறேன். உப்பு மூட்டத்துக்கின் போ. போப்பா, பாப்பா உப்பு மூட்டை கொண்டு போ. போ. ஓகேடா. ஏய், ஒரு 5 மினிட்ஸ் இரு. ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வரான், அப்புறம் ஜம்னு போயிடலாம். கார்லாம் எதுக்குடா? பக்கம் தானே, அப்படியே கை பிடிச்சிட்டு பேசிட்டு நடந்து போலாமா? ஏய், இங்க இருக்கிறதுலே தாண்டி பெரிய ஹோட்டல், செம்ம எக்ஸ்பென்சிவ். இங்கதான் சாப்பிட போறோம். இங்கெல்லாம் வேணாம், அங்க பானிபூரி கடை இருக்குல்ல, அங்க போய் பானிபூரி சாப்பிடலாமா? சொல்லாம என் மனச புடிஞ்சு புட்டியே உள்ளார. உன்னோட மொபைல் தான் இப்படி இருக்குல்ல, வேற மொபைல் வாங்கிக்கலாம்ல. உனக்கு பர்த்டே வருதுல, அதுக்காக தான் கிஃப்ட் வாங்கறதுக்கு காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்டா. நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிற பொண்ணுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். மச்சான், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்களேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு தான் மச்சான் வேணும். வாடா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஏய், உன் கூட எல்லாம் நான் போட்டோவே எடுக்க மாட்டேன்டி. ஏன்? உன் கூட போட்டோ எடுத்து போட்டாவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாரும் அந்த பொண்ணு அழகா இருக்கு நம்பர் கூட கேக்குறாங்க. அண்ணா, இங்க தான் ஓரமா நிறுத்திக்கோங்க. எவ்வளோண்ணா ஆச்சு? அட, காசுலாம் வேணாம்மா, அழகான பொண்ணுலாம் காசு கேட்கறது இல்லம்மா. சொல்லுமா. உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கடி, நீ வீட்டுக்கு வராது. ஏன்? வரவங்க எல்லாருமே தங்கச்சி அழகா இருக்கு, தங்கச்சியை கொடுங்கன்னு கேக்குறாங்கடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். அப்புறம் இந்த சாப்பிட்டியா, என்ன பண்ற, அப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே பேச தெரியாதா? ஏய், எனக்கு பேச தெரியாதுடி. உனக்கு பேச தெரிஞ்சா பேசலாம், போன் வச்சுட்டு போடி. சே, இந்த பொண்ணுகிட்டலாம் என்ன பேசுறதுனே தெரியல மாமா. உனக்காவது பொண்ணுங்க உன்கிட்ட பேசுதுங்க, என்ன பேசுறதுன்னா தெரியல. என்கிட்ட பொண்ணுங்க பேசவே மாட்டேதுங்கடா. ஏன்டா வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்க, பேசவே மாட்ற? அதுவா, உன் அழகுல வாயடிச்சு போய் நின்னுட்டேன். சி, ஆமா, கேட்க மறந்துட்டேன். வரும்போது விழுந்துட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? பின்ன நான் வர்றதுக்கு முன்னாடி நீ சாரி கட்டின பிக் அனுப்பிட்ட. அத பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஏய் பொறுக்கி. பொறுக்கிதான். உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், உன்னை மட்டும் தேடி தேடி பொறுக்கி எடுத்தேன்ல, நான் பொறுக்கிதான். மச்சான், நான் லவ் பண்ற பொண்ணு கிறிஸ்டின் மச்சான். அவங்க வீட்டுல எங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அவங்க ஃபாதரை போய் பார்க்கணுமாண்டா. எல்லார் வீட்லயும் ஃபாதர் தான்டா போய் பார்ப்பாங்க. டேய், சர்ச் ஃபாதராண்டா. அவர் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்றா. காதை காமி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வரத்துக்கு? வர டைம் தான் ஃபாதர். அதோ அவனே வந்துட்டான். என்னம்மா தேங்காய்லாம் எடுத்துட்டு வராரு? எதுக்குடா தேங்காய்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் வரல, எங்க ஃபாதர் தேங்காய் உடைக்கணும்? சர்ச்சில் அதெல்லாம் உடைக்க கூடாதுடா, ஓரமா வச்சுட்டு வாடா.
அப்போ உடைக்க கூடாதா? நம்மள மாதிரி இந்து பையன்கிட்ட ஐடியா கேட்டு தப்பா போச்சு. ஓரமா வச்சுட்டு வந்துடுறேன். சாரி ஃபாதர். ஃபாதர் இவங்க நான் லவ் பண்ற பையன், எங்களை பிளஸ் பண்ண. வணக்கம் ஃபாதர். உன் பேர் என்னப்பா? பேர் விஷ்ணு, துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். உன் ராசி நட்சத்திரம் சொல்லு. ஃபாதர் அர்ச்சனை போடுவாரு. என்னம்மா அர்ச்சனை கிருச்சனை பேசிட்டு இருக்காரு? ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃபாதர் கோச்சுப்பாரு. சாரி. ஏண்டி நீ தான் என் உயிராச்சே, உயிர் இல்லாம எப்படி வாழ முடியும்? நீ தாண்டி என்னோட லாஸ்ட் லவ். நீயும் என்னை விட்டு போயிட்டா நான் லவ்வே பண்ண மாட்டேன்டி. நான் இல்லைன்னா செத்துருவேன் சொன்னேன், இன்னும் சாவலியா நீ? அவளை பிரிஞ்சு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் ஒரு நாள் கூட அவளை நினைக்காம இருந்ததே இல்லை. கண்டிப்பாக அவளும் என்னை பற்றி நினச்சிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நினைப்பா, ஏன்னா அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். டேய் இப்போ நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணுமாடா? மச்சான் அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல மச்சான். அவ கண்ணை படுறா, அவ கண்ணு முழுசா நான் மட்டும்தான் மச்சான் இருக்கேன். நேத்து கூட கால் பண்ணி என் கல்யாணத்துக்கு நீ வரணும், நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னா மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவளோட உயிரை எனக்காக கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் மச்சான். அவன் மட்டும் அவளோட உயிரை எனக்காக கொடுத்துட்டா, இதோ பேரு விஷம், இதை குடிச்சு நான் அவளுக்காக என் உயிரை கொடுத்துருவேன். லூஸ் மாதிரி பண்ணாத. ஓ மச்சான் கண்டிப்பா நான் என் உயிரை கொடுத்துருவேன் அவளுக்காக. டேய் இப்படி எல்லாம் பண்ணாதடா. அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க. அக்காவா? என்னம்மா கொடுக்க சொன்னாங்க? விபூதி கொடுக்க சொன்னாங்க.